பட்டுன்னா பச்சை பாஸ் தான். காஞ்சிபுரம் பச்சை பாஸ் சில்க்ஸ். பையன் சாதிச்சா நாட்டுக்கே பெருமை தேடி கொடுப்பேன். தமிழ்நாடு அதிகமா காசை கொடுக்குது, வரியா கொடுக்குது. தமிழ்நாட்டுக்கு ரிட்டர்ன் வருதானா? இல்ல சார், இல்லன்னு நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. 29 பைசா தான் வருது. அங்க 29 பைசா அவர் சொன்னார் இவர் சொன்னார் சொல்லாதீங்க. நான் வந்து இப்போ உங்களுக்கு டேட்டா காட்டுறேன். ஆன் த ஸ்பாட் இப்போ நான் டேட்டா காட்டுறேன். ₹1 நான் கொடுத்தா எனக்கு என்ன திருப்பி வருது? அதுதான் சார் நான் உத்தரப்பிரதேசம் ₹1 கொடுக்குது, ₹1.70 பைசா ரிட்டர்ன் வருது. தமிழ்நாடு ₹1 கொடுக்குது, 29 பைசா வருது. சார், நீ கோயம்புத்தூர் கூட்டு காசு எங்க சார் போகுது? சென்னை காசு சென்னைக்கு நீ திரும்ப கொடுக்குறீங்களா? அப்படியே சென்னைக்கு ஏத்தது சென்னை, அரியலூருக்கு ஏத்தது அரியலூர்னு செய்யறாங்க. ஆனா அதே மாதிரி மத்திய அரசு செய்தா தமிழ்நாடுக்கு ஏத்தது தமிழ்நாடு, யூபிக்கு ஏத்தது யூபி, குஜராத்துக்கு ஏத்தது குஜராத். குஜராத்துமே இந்த இதுல கேள்வி எழுப்பினவங்க தானே. பிரதமர் நரேந்திர மோடி இப்ப சொல்றாரு, அன்னைக்கு என்ன சொன்னாரு? முதல்வர் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? நிர்மலா சீதாராமன் அவர்கள் ரொம்ப தெளிவா கொடுத்துருக்கேன். நான் திரும்ப சொல்லி நான் உங்களுடைய பிரதமரை மாத்தி பேசுறாருன்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. எப்படிங்க? 2 முதலமைச்சர் டெல்லிக்கு போய் போராடுறாங்க சார். போராடுங்க சார். நீங்க என்ன செலவு பண்றீங்க பாருங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு செஞ்ச ஒரு செலவு ஞாபகம் சொல்லுங்க. இது நாட்டின் வளர்ச்சிக்காக செய்த ஒரு செலவை நீங்க எப்படி சார் சுத்தமா பேசுறீங்க? ஒன்னு சொல்லுங்க. ஒண்ணே நம்ம பேட்டி முடிச்சு. மெட்ரோ அமைச்சிட்டு இருக்காங்களா சார்? மெட்ரோ யார் சார் அமைக்கிறா? அதுவும் இன்னும் மத்திய அரசு காசு கொடுக்க மாட்டேங்குதுன்னு போராடிட்டு இருக்காங்க சார். 1000 ரூபா கொடுத்தது, 6000 ரூபா கொடுத்தது, வெள்ள நிவாரணம் கொடுத்தது, கலைஞர் பேனா வைக்கிறது, நூலகம் வைக்கிறது, நான் அதை சொல்லலை. நான் நிறைய செஞ்சிருக்காங்க, நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு, நான் சொல்லல. காசு கொடுன்னு கேட்குறீங்களே, வச்சிருந்த காசு என்ன பண்ணீங்கன்னு கேட்குறேன். ஒரு 4 என்னோட காசை நான் என்னவோ ஒரு நாள் எனக்கு நீங்க தர வேண்டிய காசுக்கு தானே நான் கேட்குறேன். இந்த கடைசி விவசாயி படத்தில் நடிச்ச ஒரு பாட்டியம்மா வந்து அடிச்சு கொண்டாங்க, தெரியுமா? தெரியாது. நியூஸ் பார்த்து அடிச்சு கொண்டது யார் தெரியுமா? அவங்க வீட்டில் இருக்க அவங்க பையன். ஏன் அடிச்சு கொண்டா தெரியுமா? பிரதமர் பேசும் பொழுது இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. ஏன் பணம், ஏன் வரி அப்படின்னு ஏன் சொல்றீங்க, அது பிளவுபடுத்துறதை நோக்கி போகுதுன்ற ஒரு விமர்சனத்தையும் வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் தென் மாநிலங்கள்ல இருந்து அந்த குரல் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. டெல்லிக்கே போய் போராடவும் செய்யறாங்க. கரெக்டான கேள்வி தானே கேட்டிருக்காரு. இது மக்களுடைய வரி பணம், இந்திய மக்களுடையது, எல்லாருக்குமானது. திருமதி நிர்மலா சீதாராமன் பியூட்டிஃபுல்லாக ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்கள். தமிழ்நாடு வந்து ஆட்டோமொபைலுடைய ஹப். ஆட்டோமொபைலில் நம்பர் 1 இந்தியாவிலே. ஸோ இந்தியாவுக்கு பூரா கார் இங்கேருந்து தான் போகுது, சரிங்களா? அப்போ இந்த காரை யூபியில் வாங்குறவன் டேக்ஸ் கட்டுறான், இந்த காரை பீகாரில் வாங்குறவன் டேக்ஸ் கட்டுறான், இந்த காரை டெல்லியில் வாங்குறவன் டேக்ஸ் கட்டுறான். அந்த டேக்ஸ் பண்ணோம்னா எங்கே வரும்? தமிழ்நாட்டுக்கு வரும். தமிழ்நாடு இங்கேருந்து இன்வாய்ஸ் பண்ணுது. இங்கேருந்து நான் பீகாருக்கு 100 காரு, யூபிக்கு 20 காரு. அப்போ இங்கே இன்வாய்ஸ் பண்ணும்போது நான் வந்து 200 கார் விற்றேன் அப்படின்னு இன்வாய்ஸ் பண்ணி நான் நிறைய டேக்ஸ் கொடுத்தேன். டேக்ஸ் கட்டினது யார் ஆக்சுவலாக? யூபிக்காரன் 10 பேர், பீகார்காரன் 10 பேர், ஜார்க்கண்ட்காரன் 10 பேர், எல்லாரும் சேர்ந்து கட்டினது தான் இங்கே வந்துருக்கு. இதை வந்து அந்த ஹூண்டாய் கம்பெனியோ ஹோண்டா கம்பெனியோ இவங்க வந்து இது கவர்மெண்ட் கட்டுறாங்க. அப்போ தமிழ்நாடு எங்க வரி பணம் எங்கே வந்துச்சு? அப்போ அவன் அரிசி அனுப்புறானே, அவருக்கு என்ன சொல்வீங்க? அரிசிக்கு வரி கம்மி, காருக்கு வரி அதிகம். கார் விற்கிறீங்க, கார் வரிக்கு வந்து ஊர் பூரா கட்டுறான், எல்லா ஊருக்காரனும் கட்டுறான். எந்த வரி சரி? அப்போ எது இப்போ எப்படி உங்கள் வரி ஆச்சு? தமிழ்நாட்டில் இன்வாய்ஸ் பண்ணுறீங்க, அதை கேஷாக பே பண்ணுறவன் எவ்ரி ஸ்டேட்டுக்காரன். இந்தியாவில் கார் வாங்குற அத்தனை பேர் காசு கட்டுறான். கார் எங்கேருந்து போகுது? தமிழ்நாட்டிலேருந்து போகுது. இவ்வளோதான் பாயிண்ட். நான் 100 உதாரணம் சொல்லிட்டேன். கோயம்புத்தூர் நாளைக்கு நீ தனி நாடாக்குன்னு என்ன செய்வீங்க? தமிழ்நாட்டிலே அதிகமான 2வது வருமானம் நான் கொடுக்குறேன். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், சென்னைக்கு அப்புறம் இதை ஒரு கிளஸ்டராக வச்சிங்கன்னா கோயம்புத்தூர் நான் தான் ஒரு கிளஸ்டர். சென்னை தனி நாடாக கேட்டால் என்ன செய்வீங்க? சென்னை மக்கள்லாம் கொந்தளிச்சு, ஏப்பா ஏன்ட்டு பூரா டாக்ஸ் வசூல் பண்ணி நீ வந்து அரியலூருக்கும், பெரம்பலூருக்கும், விருதுநகருக்கும், சாத்தூருக்கும், விழுப்புரத்துக்கும், கடலூருக்கும் கொடுத்துட்டு இருக்க, எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? சென்னையுடைய வரி கடலூருக்கு கிடையாது அப்படின்னா, கடலூர்ல இருக்கக்கூடிய வீராணம் தண்ணி சென்னைக்கு கிடையாதுன்னா, வேலூர்ல இருக்கக்கூடிய பாலாறு தண்ணி சென்னைக்கு கிடையாதுன்னு சொன்னா, அதான் சார் ஒண்ணு மாத்தி தான் செய்யணும். ஆனா இப்ப நம்ம மெட்ரோ வருது, அது கோயம்புத்தூர் கொண்டு வருவனா அரியலூர் கொண்டு வருவனா? ஒரு நிமிஷம் கேளுங்க. டெவலப்மெண்ட் நான் எங்க மெட்ரோ கோயம்புத்தூருக்கு தான் வந்திருக்கு. கோயம்புத்தூருக்கு தான் வந்திருக்கு. கோயம்புத்தூருக்கு திருச்சி தான் வரும். அரியலூர்ல ரோடு கூட இல்ல. மெட்ரோ சென்ட்ரல் கவர்மெண்ட் அவன் கொண்டு வருவான். ரோடு யார் போடல? அரியலூருக்கு சார் திருவாரூர் பஸ் ஸ்டாண்ட் போய் நீங்க பாருங்க சார். ஏன் சார் செய்யணும் சார்? திருவாரூர் பஸ் ஸ்டாண்ட் ஹேவ் யூ எவர் சீன் தட்? போனதில்லை சார். அதுதான் பேசுறீங்க. நான் சேலம் பஸ் ஸ்டாண்ட் போயிருக்கேன், திருவாரூர் பஸ் ஸ்டாண்ட் போயிருக்கேன். திருவாரூர் மாவட்டம் வந்து முன்னாள் முதலமைச்சர் கலைஞருடைய மாவட்டம், முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியோடைய மாவட்டம் சேலம். 2 மாவட்டத்துல போய் நீங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் போய் பாருங்க. திருவாரூர் சேலத்துல நீங்க போய் பாருங்க. தொழில் வளம் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு அதிகமா தொழில் வளம் இல்ல சார், அடிப்படை. சிவகங்கை போய் பாருங்க. 9 முறை வென்ற திரு ப. சிதம்பரம். நான் சார் உள்வாங்க தயவுசெய்து. சிவகங்கை போய் பாருங்க. நீங்க அந்த ஊர் இப்படி இன்னமும் வில்லேஜ் சார். கரெக்ட் சார். இந்தியாவுடைய நிதியமைச்சர் கொடுத்த மாவட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்க சார். இப்ப ஏன் நீங்க அர்பனைஸ் ஆக்கல? கோயம்புத்தூரும் சென்னையும் அதிகமான வரியை கான்ட்ரிபியூட் பண்ணுது.
அதே நேரம் இங்க பாப்புலேஷன் ஏறுது, இங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும். அதுக்கு இந்த பகுதிகளுக்கு அதிகமாகவும் செய்ய வேண்டிய தேவை இருக்குல்ல. அப்படிதானே செய்யறாங்க. கோயம்புத்தூருக்கும் சென்னைக்கும் டெவலப் பண்றாங்க. ஆனா நம்ம இங்கிருந்து தமிழ்நாடு அதிகமா காசை கொடுக்குது, வரியா கொடுக்குது. தமிழ்நாட்டுக்கு ரிட்டர்ன் வருதானா? இல்ல இல்ல சார், இல்லன்னு நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. 29 பைசா தான் வருது. அங்க 29 பைசா அவர் சொன்னார் இவர் சொன்னார் சொல்லாதீங்க. நான் வந்து இப்போ உங்களுக்கு டேட்டா காட்டுறேன். ஆன் த ஸ்பாட் இப்போ நான் டேட்டா காட்டுறேன். 34,000 கோடி ரூபாய் உங்களுக்கு வந்துச்சு 2014. 2,20,000 கோடி ரூபாய் வந்துருக்கு. ஓவராலா ஏறுறது சார். அது நம்ம பட்ஜெட் என்ன 2014ல இப்ப என்ன அந்த மாதிரி தானே சார். அது அப்படி ஏறுறது இல்ல. நீங்க என்ன முன்னாடி வந்து 4,000 கோடி கொடுத்துட்டு இருந்தீங்க, இப்போ வந்து 4 லட்சம் கோடி கொடுக்குறாங்க. ₹1 நான் கொடுத்தா எனக்கு என்ன திருப்பி வருது? அதான் சார் நான் உத்தரப்பிரதேசம் ₹1 கொடுக்குது, ₹1.70 ரிட்டர்ன் வருது. தமிழ்நாடு ₹1 கொடுக்குது, 29 பைசா வருது. 100 முறை ஒரு உதாரணம் சொல்லிட்டேன். நீங்க உள்வாங்காம திருப்பி திருப்பினா உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு. எனக்கு அடுத்த பேட்டி இருக்கு. இவ்வளவுதான் என்னுடைய பதில். ஒரே மேட்டர் சார். நீ கோயம்புத்தூர் கூட்டு காசு எங்க சார் போகுது? சென்னை காசு சென்னைக்கு நீங்க திரும்ப கொடுக்குறீங்களா? அப்படியே இப்ப சென்னையில தான் சென்னை காசு சென்னைக்கு திரும்ப அப்படியே கொடுக்குறீங்களா? சென்னை வந்து தமிழ்நாட்டுக்கு ₹100 கொடுக்குது. தமிழ்நாடு சென்னைக்கு எவ்வளவு கொடுக்குது சார்? கரெக்ட் சார். நான் அரியலூருக்கு அதிகமா மெட்ரோ கொண்டு வரணும், இல்ல மற்ற ஏதாவது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வரணும்னு நீங்க செயல்படலையே. சென்னைக்கு ஏத்தது சென்னை, அரியலூருக்கு ஏத்தது அரியலூர்னு செய்யறாங்க. ஆனா அதே மாதிரி மத்திய அரசு செய்தான்றது கேள்வி. தமிழ்நாடு, யூபிக்கு ஏத்தது யூபி, குஜராத்துக்கு ஏத்தது குஜராத் செஞ்சுட்டு இருக்காங்க. குஜராத்துமே இந்த இதுல கேள்வி எழுப்பினவங்க தானே. பிரதமர் நரேந்திர மோடி இப்ப சொல்றாரு. அன்னைக்கு என்ன சொன்னாரு? முதல்வர் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? நான் சொல்றேன், நிர்மலா சீதாராமன் அவர்கள் ரொம்ப தெளிவா கொடுத்திருக்கேன். நான் திரும்ப சொல்லி நான் உங்களுடைய பிரதமரே மாத்தி பேசுறாருன்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்களே. எப்படிங்க? முதல்வரா இருக்கும்போது நான் பேசினது பேசினாங்க. சட்டம் ஒழுங்கு கெட்டிருக்குன்னு திரு ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும்போது சொல்லுவாரு. இப்ப சொல்லுவாரா? மாத்தி பேசுறீங்க. அன்னைக்கு மோசம் சொன்னீங்களா, இப்ப மோசம் சொல்லுங்கன்னு கேட்பீங்களா? உங்க லாஜிக் ஒரு அளவு போல இருக்கு. அதைத்தான் நான் சொல்றேன். கரெக்டா சொன்னீங்க. பிரதமரா வந்து சரி பண்ணிட்டாரு. சரி பண்ணி கொடுத்துட்டு 41% சார். ஜிஎஸ்டி வந்து கவர்மெண்ட்ல இருக்கு ரொம்ப தெளிவா. நான் இன்னொருக்கு சொல்லிடுறேன். ஏற்கனவே எல்லாம் சொன்னதுதான் பப்ளிக் டொமைன்ல இருக்கு. எஸ்ஜிஎஸ்டி உங்களோடது, சிஜிஎஸ்டில 50% உங்களோடது, ஐஜிஎஸ்டில 41.5% இப்போ உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? இப்போ என்ன சார் மிச்சம் இதுல? இது ஜிஎஸ்டில சரக்குக்கு உங்கள்கிட்ட தான் இருக்குது, கேளிக்கை வரி உங்கள்கிட்ட தான் இருக்குது, உள்ளூர் வரி உங்கள்கிட்ட தான் இருக்குது, சினிமாக்கான வரி உங்கள்கிட்ட தான் இருக்குது, சிகரெட்டுக்கான வரி உங்கள்கிட்ட தான் இருக்கு. என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை? பெட்ரோல் டீசலுக்கான வரி உங்கள்கிட்ட தனியா இருக்குது. மத்திய அரசு வரி பகிர்வு கொடுக்கறதுல மாநிலங்களுக்கு இடையில சார் நான் நிதி கமிஷன் 2 முதலமைச்சர் டெல்லிக்கு போய் போராடுறாங்க சார். போராடுங்க சார். நீங்க என்ன செலவு பண்றீங்க பாருங்க. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்து எவ்வளவு கூட்டி இருக்குன்னு பாருங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். நீங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. தமிழ்நாடு நீங்க ஒண்ணு சொல்லுங்க சார். இந்த 3.5 வருஷத்துல நீங்க ஒண்ணே ஒண்ணு சொல்லுங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு செஞ்ச ஒரு செலவு ஞாபகம் சொல்லுங்க. இது நாட்டின் வளர்ச்சிக்காக செய்த ஒரு செலவை நீங்கள் எப்படி சார் துச்சமா பேசுறீங்கன்னு ஒன்னு சொல்லுங்க. ஒண்ணே நம்ம பேட்டி முடிச்சிரு. மெட்ரோ அமைச்சிட்டு இருக்காங்களா சார்? மெட்ரோ 3rd 4th அதுவும் இன்னும் மத்திய அரசு காசு கொடுக்க மாட்டேங்குதுன்னு போராடிட்டு இருக்காங்க சார். மத்திய அரசு காசு கொடுக்கணும், அவங்களுடைய பங்கு இருக்குல்ல சார். ரெண்டு கவர்மெண்ட் இல்ல சார். காசியாபாத் கேள்வியை உள்வாங்க, இல்லாட்டி பதில் தெரியும். காசியாபாத்துக்கு உத்தரப்பிரதேச அரசுக்கு மத்திய அரசு கொடுத்துருது, மெட்ரோக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொடுக்க மாட்டேங்குதுன்னு பேசுறாங்க. பரந்தூர்ல ஏன் சார் விமான நிலையம் அமையல? அமைக்கிறோம்னு அந்த வேலை விமான நிலையம் யார் வேலை? அதையாவது சொல்லுங்க. அதுவும் மத்திய அரசோட வேலை தான் சார். நில மாநில அரசு நான் பதில் கேட்கிறேன். நான் மத்திய அரசு ஏன் விமான நிலையம் அமைக்கலன்னு கேட்கிறேன். பதில் சொல்லுங்க. நிலத்தை மாநில அரசு கையகப்படுத்ததான் சார். ஏன் சார் நீங்க உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க சார். அதுக்கு இன்னும் கான்ட்ரிபியூஷன் வரல. அதுதான் சார். ஒண்ணு தெரிஞ்சுங்க. இன்னைக்கு நிதின் கட்கரி பார்லிமெண்ட்ல பேசுறாரு. இன்னைக்கு சென்னை பெங்களூர் நெடுஞ்சாலை இன்னைக்கு திரு தயாநிதி மாறன் வந்து கிட்டத்தட்ட 8 மாசம் முன்னாடி கேட்கும்போதே ஓப்பனா சொன்னார், பாஸ் முதல்ல லேண்டை வாங்கி கொடுங்க அப்புறம் பேசுங்க அப்படின்னாரு. பெங்களூருக்கு போற வழியில வந்து அவன் பிடிச்சிட்டான், மொத்த வேலையை முடிச்சிட்டான். தமிழ்நாடு டு கர்நாடகா போற வழியில முடியாம நிக்கிறார். இப்ப ஒரு 8 மாசத்துல எப்படி முடிச்சிருவோம்னு இப்ப சொல்றாரு. இன்னும் முடிக்க முடியல. ஏன் முடிக்க முடியல? கர்நாடகா சைடு முடிஞ்சு போச்சு. ஏதாவது குழந்தை மாதிரி திரும்ப திரும்ப கேட்டுதான் என்ன செய்யுது? மனசு குழந்தை. கர்நாடக அரசுமே தான் சார் கேக்குது, கர்நாடகாவும் கேக்குது, கேரளா கேக்குது. அதான் சார் நான் சொல்றேன். நீங்க வாயே திறக்க மாட்டீங்களே சார். சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன செஞ்சிருக்கு கேளுங்க. நான் 10 நிமிஷம் பேசுறேன். இன்டர்ப்ட் பண்ணா நீங்க கட் பண்ணாம போடுங்க. மாநில அரசு ஒன்னு செஞ்சுன்னு சொல்லுங்க. நீ பேசவே மாட்டேன்றீங்களே. இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்களே. ஒன்னு சொன்ன 3 வருஷத்துல மாநில அரசு உள்கட்டமைப்பு பணிகளுக்காக மாநில வளர்ச்சிக்காக செஞ்ச ஒன்னே ஒன்னு சொல்லுங்க. 1000 ரூபாய் கொடுத்தது, 6000 ரூபாய் கொடுத்தது, வெள்ள நிவாரணம் கொடுத்தது, கலைஞர் பேனா வைக்கிறது, நூலகம் வைக்கிறது, நான் அதை சொல்லல. நான் நிறைய செஞ்சிருக்காங்க, நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு, நான் சொல்லல. இதெல்லாம் ஜெயிக்குமான்னு ஆமான்ட்டேன், அதெல்லாம் நான் சொல்ல. நான் சொல்றது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நீ காசு கொடுன்னு கேட்குறீங்களே, வச்சிருந்த காசு என்ன பண்ணீங்கன்னு கேட்குறேன் சார். ஒரு 4 என்னோட காசை நான் என்னவோ ஒரு எனக்கு நீங்க தர வேண்டிய காசுக்கு தானே நான் கேட்கிறேன். நீங்க எனக்கு ஒரு 100 ரூபா தரணும், அவருக்கு நீங்க 200 ரூபா தரீங்க, ஆனா எனக்கு தர வேண்டிய 100 ரூபா கூட தர மாட்டீங்களே ஏன்னு தானே கேட்கிறேன். இந்த கடைசி விவசாயி படத்துல நடிச்ச ஒரு பாட்டியம்மா வந்து அடிச்சு கொன்னாங்க தெரியுமா? நியூஸ் பார்த்தேன். அடிச்சு கொன்னது யார் தெரியுமா? அவங்க வீட்டுல இருக்கவங்க, அவங்க பையன். ஏன் அடிச்சு கொன்னார் தெரியுமா?
சரக்கு அடிக்கிறதுக்கு காசு கொடுக்கல. அம்மாக்காரி காசு தானே, பையனுக்கு தானே போகும். அம்மாக்காரி செத்து போனால் யாருக்கு காசு போகும்? பையனுக்கு தானே. பையன் எதுக்கு கேட்குறான்? சொல்லுங்க சொல்லுங்க. சோ கர்நாடகா பதில் சொல்லுங்க, நான் அப்புறம் பேசுவோம். பையன் எதுக்கு குடிச்சு நாசமா போறதுக்கு கேக்குறாங்க, அது செய்யக்கூடாதுன்னு அம்மா தடுக்கிறாங்க. எஸ், இப்ப அதே மாதிரி மாநில அரசுகள், அதுவும் தென்னிந்திய மாநில அரசுகள் வீணாக்குறதுக்காக அந்த பணத்தை கேட்கறாங்க, மத்திய அரசு கொடுக்க மாட்டாங்க. கடைசி விவசாயி படத்தோட நடந்ததை சொல்லியிருக்கேன். நான் அந்த பாட்டியம்மாக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. சித்தராமையா, பிரணாய் விஜயன், ஸ்டாலின், இவங்க எல்லாரும் ஏங்க அவங்களெல்லாம் விட்டுருங்க. பெரிய பெரிய ஆட்கள் என் ரேஞ்சுக்கு எங்க. நான் தேவேந்திரன் கேட்டேங்க, ஒண்ணு சொல்லுங்கன்னு. நான் பினராயி விஜயன் சார்ட்டையும் ஸ்டாலின் சார்ட்டையும் சித்தராமையா சார்ட்டையும் ஏன் சார் பேசுறேன்? நான் என் ரேஞ்சுக்கு தேவேந்திரன் சார், அதுவே பெருந்தன்மை தான் அவர் வர்றாரு. நீங்க சொல்லுங்க, ஒண்ணு 10 நிமிஷம் டைம் எடுத்துட்டு சொல்லுங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு தமிழ்நாட்டு அரசு செஞ்ச 3 வருஷத்துல செஞ்ச அற்புதமான ஒண்ணு சொல்லுங்க. மெட்ரோ சொன்னது. மெட்ரோ அது சும்மா என்ன காமெடி பண்ணாதீங்க. போன ஆட்சியில முக்காவாசி முடிச்ச கிளாம்பாக்கம் என்ன லெவலில் இருக்குங்க? அதையும் நான் உங்களுக்கு அது என்ன லெவலுங்க இருக்கு? போன வாரத்தில் முக்காவாசி முடிச்சிட்டாங்க, அதையுமே முழுசா முடிச்சிங்களா? நீங்க சொல்லுங்க. கோர்ட்ல போய் ஓடிட்டு சண்டை போட்டுருக்கு, கழுத்து நெரிச்சு அங்க போன்னு சொல்லிட்டு தான் ஆகுமா? ஸோ அப்போ ஏன் இப்படியான விஷயத்தை முன்னெடுக்கிறாங்க சார் இந்த தென்னிந்திய மாநில முதல்வர்கள்? அரசியல், வேற ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு செய்கிறதுக்கும் சொல்கிறதுக்கும் ஒன்றும் தெரியல. என்ன செய்யறாங்க? அவங்களால ஊழல் சொல்ல முடியல, அராஜகம் சொல்ல முடியல, பாரபட்சம் சொல்லிட்டே இருக்காங்க. பாரபட்சத்துக்கு ஒரு முறைக்கு 10 முறை விளக்கம் சொல்லிட்டாங்க. அவங்க நம்பர் வாரியாக சொல்லிட்டாங்க, இயர் வாரியாக சொல்லிட்டாங்க. நாங்கள் எவ்வளவு தூரம் தொலைநோக்கு வட்டி இல்லா கடன் கொடுத்துருக்குறோங்கன்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு மட்டுமே 4 வருஷத்தில் 3000, 2000, 6000 கோடி ரூபா கொடுத்துருக்குறாங்க. எந்த வட்டியும் இல்லாமல் மத்திய அரசு சும்மா கொடுத்துருக்கு. 50 வருஷத்தில் நீங்கள் திருப்பி கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கு. என்ன செய்வாங்க சொல்லுங்க? 5 வருஷம் நமக்கு ஃபுல்லாக கொடுத்துருக்கு. ஹைவேஸ் பூரா யார் போடுறா? ஏர்போர்ட் பூரா யார் போடுறா? தமிழ்நாட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க டெவலப் பண்ணுறாங்க. அப்புறம் இவங்க சொல்லிட்டாங்க, சரி சொல்லிட்டு இருக்கணும், இதான் டேட்டா கொடுங்கன்றேன். திரு உதயகுமார் அண்ணாமலை திட்டார்ல, ஒரு டேட்டா சொன்னாரான்னு கேட்குறேன். நீ லேகி வைக்கிறவன் அது ரிட்டாரிக்கா திட்டினா அப்படிதான் காங்கிரஸ் கட்சியாக தான் செஞ்சுட்டு இருக்கு. ரிட்டாரிக்கா திட்டு இருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்லிருக்காரு. என்ன கொடுக்கலன்னு சொல்ல வேண்டாமா? என்ன வரலன்னு சொல்ல வேண்டாமா? நீங்க அப்படி இன்னொன்று சொல்லுங்க. நீங்க 1 ரூபா கொடுத்தா 27 பைசா வந்து சொல்றீங்கல்ல, காங்கிரஸ் பீரியட் நீங்க எத்தனை ரூபா கொடுத்தீங்க, எவ்வளவு ரூபா வந்துச்சு? ஒரு டேட்டா சொல்லுங்க. அப்படிதான் கம்பேர் பண்ணி தானே பண்ணுவீங்க. போன பரீட்சையில் நீங்க 40 வாங்கினீங்க, இந்த பரீட்சையில் வாங்கி, இப்படி தானே கேட்க முடியும். அவங்கள சொல்லுங்க சார். உள்ளே பெஸ்ட்டாக செயல்பட்டு சார். ஜிஎஸ்டி கவுன்சில், ஃபைனான்ஸ் கமிஷன்லாம் பெஸ்ட்டாக செயல்பட்டு சார். எல்லாருக்கும் தெரியும் சார். நன்றி சார். போட்டு எனக்கு நீங்கள் பண்ணுறது நன்றி. பட்டுன்னா பச்சை பாஸ் தான். காஞ்சிபுரம் பச்சை பாஸ் சில்க்ஸ். நல்லா இருந்த ஒரு சுடுகாடாயிட்டீங்க.